அதிமுகவின் மேல்முறையீடு வழக்கு ஓபிஎஸ் வெற்றி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்படி என்ன தகவல் ப்ரோ வெளியாகி இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதிமுகவுடைய மேல்முறையீடுடைய வழக்கு இன்னும் நிலுவையில் இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஓபிஎஸ் வெல்வாரா, இபிஎஸ் வெல்வாரா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேள்விகள் ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா எழுந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே எப்படி பார்த்தாலும் நாங்கள் வெல்லுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. எங்கள் அணியை விட்டால் அதிமுகவை காப்பாற்றுவதற்கு வேறு யாருமே வந்து கிடையாது அப்படியெல்லாம் சொல்லிட்டு ஓபிஎஸ் ஒரு புறம் மார்த்தட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இல்லை அப்படிலாம் வாய்ப்பு இல்லை, மேல்முறையீடுடைய கேஸை பொறுத்த வரைக்கும் எங்களை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வத்துடைய அணியினர் ஒரு புறம் எக்ஸ்ட்ரானரியா வந்து புகுந்து களத்தில் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, அதிமுகவின் மேல்முறையீட்டுடைய வழக்கில் ஓபிஎஸ் அசாத்திய வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் வெளியானாலும் கூட திமுகவை இங்கே நம்ம ஹாட்ஸ்பாடாக பார்க்க வேண்டியது இருக்குது. காரணம் என்னன்னா, திமுக ஒரு வலுவான நிலையில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வீழ்த்தணும்னா அதிமுகவுடைய இரு தரப்பினரும் சேர்ந்து பாஜகவுக்கு பரிசாக கிடைக்க வேண்டும். ஓகேங்களா, இரு தரப்பினரும் சேர்ந்து அதிமுகவினருக்கு பரிசாக கிடைத்தால் மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகள் என்பது குவிவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பின் நிச்சயமாக அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உற்று நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் என்பது நிச்சயம் இருக்கக்கூடும் அப்படின்றதையும் இங்கே நம்மளால் வந்து பார்க்கப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவின் மேல்முறையீடுடைய வழக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உற்று நோக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவின் மேல்முறையீடுடைய வழக்கில் ஓபிஎஸ் தன்னுடைய வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாரா அப்படின்றது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே. எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்றதையும் இங்கு நம்ம தொடர்ந்து உற்று நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். மேல்முறையீடுடைய வழக்கில் ஓபிஎஸ் வெற்றியை பெறுவாரா, இபிஎஸ் தன்னுடைய வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா அதீதமாக நிலை நிறுத்துவாரா அப்படின்ற ஒரு சில சந்தேகங்கள் என்பது எழுந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எப்படி பார்த்தாலும் முடிவுகள் களம் சாதகமாக அமைவதற்கு சாத்தியக்கூறுகளும் கிடையாது அப்படியெல்லாம் வந்து செய்திகள் வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே